சீனாவில் பிரதமர் மோடிக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு. முடிந்தது டீல். இந்தியாவுக்கு இனி ஏறுமுகம்தான். மடிந்து வந்த ஜி ஜின்பிங். காரணம் என்ன? இந்தியாவின் முக்கியத்துவத்தை உணர்ந்த சீன அதிபர் ஜி. இந்தியா சீனா இடையே என்னென்ன ஒப்பந்தம் கையெழுத்து பார்க்கலாம் இந்த வீடியோவில். இந்தியாவையும் சீனாவையும் அமெரிக்கா இன்று ஒரே நூலில் இணைத்துள்ளது. டிராகனும் யானையும் சேர வேண்டும் என்று சமீபத்தில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கு கடிதம் எழுதியிருந்தார். இதற்கு பின்னர் இரு நாடுகள் இடையே ஒற்றுமை அதிகரித்தது. இதையொட்டிதான் SCO உச்சி மாநாடும் நடந்து வருகிறது. இந்த அமைப்பில் இருக்கும் நாடுகளின் தலைவர்கள் சீனாவில் குவிந்துள்ளனர். 7 ஆண்டுகளுக்கு பின்னர் SCO உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் மோடி சீனா சென்றிருக்கிறார். இன்று காலை சீன அதிபர் ஜி ஜின்பிங் பிரதமர் மோடி சந்திப்பு நடந்தது. இதில் பல்வேறு கருத்து பரிமாற்றங்கள் இருந்தன. கைலாஷ் மானசரோவருக்கு வழி திறப்பது, 5 ஆண்டுகளுக்கு பின்னர் சீன மக்களுக்கு இந்தியா விசா வழங்குவது, இந்தியா சீனா இடையே விமான போக்குவரத்து துவங்குவது, எல்லையில் அமைதியை நிலைநாட்டுவது, நம்பிக்கை, ஒருமித்த கருத்து, ஒருவரை ஒருவர் மதித்தல் ஆகியவற்றின் கீழ் நட்புடன் இந்தியா சீனா எதிர்கால பாதையில் செல்ல வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இந்தியாவும் சீனாவும் பன்முகத்தன்மையை நிலைநிறுத்துவதற்கும் பன்முக உலகிற்காக ஒன்றிணைந்து செயல்படுவதற்கும் சர்வதேச உறவுகளில் ஜனநாயகத்தை முன்னேற்றுவதற்கும் தங்கள் வரலாற்று பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று ஜி ஜின்பிங் இந்த மாநாட்டில் கூறினார். ஆசியாவிலும் உலகெங்கிலும் அமைதி மற்றும் செழிப்புக்கு இரு நாடுகளும் பங்களிக்க வேண்டும் என்றார். உலகின் 2 அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகள் என்றும் அவை உலகளாகிய தெற்கின் ஒரு பகுதி என்றும் ஜி ஜின்பிங் சுட்டிக்காட்டினார். நண்பர்களாகவும் நல்ல அண்டை வீடுகளாகவும் இருப்பதன் முக்கியத்துவத்தை ஜி வலியுறுத்தினார். டிராகனும் யானையும் ஒன்றிணைய வேண்டும் என்றார். இதையடுத்து பேசிய இந்திய பிரதமர் மோடி, கடந்த ஆண்டு கசானில் மிகவும் பயனுள்ள கலந்துரையாடல்கள் நடைபெற்றதாகவும் இது இந்தியா சீனா உறவுகளுக்கு நேர்மறையான திசையை அளித்ததாகவும் கூறினார். எல்லையில் மோதல் முறிந்ததைத் தொடர்ந்து அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை கொண்ட சூழல் உருவாக்கப்பட்டுள்ளது என்றார். எல்லை மேலாண்மை தொடர்பாக இந்தியா மற்றும் சீனாவின் சிறப்பு பிரதிநிதிகள் இடையே ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது என்றார் பிரதமர் மோடி. கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் இரு நாடுகளுக்கும் இடையே நேரடி விமானங்கள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார். இரு நாடுகளையும் சேர்த்து 2.8 பில்லியன் மக்களின் நலன்கள் அவர்களின் ஒத்துழைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளன என்றார். இது அனைத்து மனித குலத்தின் நலனுக்கும் பங்களிக்கும் என்றார். பரஸ்பர நம்பிக்கை, மரியாதை ஆகியவற்றின் அடிப்படையில் உறவுகளை முன்னேற்றுவதற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை மோடி வலியுறுத்தி பேசினார். இந்தியாவுக்கு சீனா எவ்வளவு முக்கியத்துவம் அளிக்கிறது என்பதை இந்த உச்சி மாநாடு காட்டுகிறது. பிரதமர் மோடிக்கு நேற்று சிவப்பு கம்பள வரவேற்பு அளித்தது சீனா. தொடர்ந்து இன்று முதல் கூட்டத்தை மோடியுடன் வைத்துக் கொண்டார் ஜி ஜின்பிங். இந்தியாவுக்கும் இதில் ஒரு குறிப்பிடத்தக்க ஈடுபாடு உள்ளது. பெய்ஜிங் உடனான உறவுகளில் மெதுவாக ஆனால் நிலையான மீள்தன்மை இருக்க வேண்டும் என்று டெல்லி கருதுகிறது. இந்த மீள்தன்மை ஒரே இரவில் நடக்கவில்லை. இது பல மாதங்களாகவே நடந்து வருகிறது. ப்ளூம்பெர்க் தகவலின்படி முதல் நடவடிக்கையை மேற்கொண்டது சீனாதான். இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் தொடங்கியது. சீன பொருட்கள் மீதான வரிகளை அமெரிக்கா கடுமையாக்கியது. அந்த சூழலில் பெய்ஜிங் அமைதியாக புதுடெல்லியை தொடர்பு கொண்டது. அதிபர் ஜி ஜின்பிங் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கு ஒரு தனிப்பட்ட கடிதத்தை அனுப்பினார். அந்த கடிதம் நெருக்கமான உறவுகளை பற்றியதாக இருந்தது. சீனாவின் நலன்களை பாதிக்கக்கூடிய அமெரிக்க ஒப்பந்தங்களுக்கு எதிராகவும் அது எச்சரித்தது. பின்னர் இந்த செய்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு தெரிவிக்கப்பட்டது. இந்தியா இதை எச்சரிக்கையுடன் அணுகியது. உடனடி பதில் எதுவும் அளிக்கப்படவில்லை. ஆனால் ஜூன் மாதத்திற்குள் சூழ்நிலைகள் மாறத் தொடங்கின. வாஷிங்டனுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் மோசமடைந்தன. இந்திய ஏற்றுமதிகள் மீது ட்ரம்ப் 50% வரி விதித்தார். மேலும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் அமைதியை ஏற்படுத்துவதற்காக ட்ரம்ப் கூறியதில் புதுடெல்லி அதிருப்தி அடைந்தது. இந்த காரணங்கள் அனைத்தும் சேர்ந்து சீனாவின் எல்லை பேச்சுவார்த்தைகளை இன்னும் தீவிரமாக கருத்தில் கொள்ள இந்தியாவை தூண்டின. ஆகஸ்ட் மாதத்திற்குள் இரு நாடுகளின் பேச்சுவார்த்தை வேகம் எடுத்தது. எல்லை பேச்சுவார்த்தைகளை முடுக்கிவிட இரு தரப்பினரும் ஒப்புக்கொண்டனர். இவை அனைத்தும் பிரதமர் மோடியின் இந்த வார சீன பயணத்திற்கான அஸ்திவாரமாக அமைந்தது. இதற்கான வேலைகளில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள் ஈடுபட்டு இருந்தனர். கடந்த ஆண்டில் அஜித் தோவல் 2 முறை சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். ஜூலை மாதம் ஜெய்சங்கர் பெய்ஜிங்கிற்கு சென்றிருந்தார்.
5 ஆண்டுகளில் இது ஜெய்சங்கரின் முதல் பயணமாகும். இந்த நிலையில்தான் ஆகஸ்ட் மாதம் இந்தியாவுக்கு உரங்கள் மற்றும் அரிய மண் தாதுக்களின் நிலையான விநியோகத்தை சீனா உறுதி செய்தது. இந்த 2 விஷயங்களிலும் சீனா உத்தரவாதங்களை வழங்கியது. இது தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைக்கு வழிவகுத்தது. இரு தரப்பினரும் இந்த வேகத்தை அதிகரிக்க ஆர்வம் காட்டினர். திட்டங்களை பற்றி விவாதித்து வருகின்றனர். தற்போது சீனாவின் பொருளாதாரம் சிக்கலில் இருக்கிறது. சீனாவின் கடன் அந்த நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியுடன் ஒப்பிடும்போது அதிகமாக இருக்கிறது. இதெல்லாம் சீனாவுக்கு நெருக்கடியாக அமைந்துள்ளது. தொழில்துறைகள் போராடி வருகின்றன. மேற்கத்திய நாடுகளில் குறிப்பாக மின்சார வாகனங்கள் மற்றும் சூரிய மின்கலங்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளுக்கு தேவை குறைந்து வருகிறது. இது சீனாவுக்கு சரிவாக கருதப்படுகிறது. சீனாவுக்கு இந்தியாவின் 1.4 பில்லியன் நுகர்வோர் ஒரு கவர்ச்சிகரமான சந்தையாக உள்ளது. மேலும் புதுடெல்லியை பொறுத்தவரை சீன மூலதனமும் தொழில்நுட்பமும் இந்திய உற்பத்தியை அதிகரிக்க உதவும். பெரும்பாலான மூலப்பொருட்களுக்கு இந்தியா மட்டுமின்றி உலகமே இன்று சீனாவை எதிர்பார்த்துள்ளது. இது இந்தியாவுக்கு சாதகமாக அமையும். எனவே இரு தரப்பினருக்கும் இது வெற்றி தரும் சூழலாக அமைந்துள்ளது. மேலும் பாகிஸ்தானுக்கு சீனாவின் ஆதரவு இந்தியாவுக்கு ஒரு முக்கிய கவலையாகவே உள்ளது. இந்த சவால்களை புறக்கணிக்கவோ அல்லது குறைத்து மதிப்பிடவோ முடியாது. ஏனென்றால் பழைய வரலாற்றை புறம் தள்ள முடியாது. அதே நேரத்தில் பாதுகாப்பில் சமரசம் செய்யாமல் பொருளாதார ஆதாயங்கள் இருக்கும் கதவுகளை மட்டுமே திறந்து சீனாவுடன் இணைந்து பணியாற்ற இந்தியா முடிவு செய்துள்ளது. முக்கியமான மிரட்டல் எங்கிருந்து வருகிறது என்பதை சீனா அறிந்து கொண்டுள்ளது. ஒரே நேரத்தில் 2 நிலைகளை எடுக்க முடியாது என்பதையும் சீனா உணர்ந்து கொண்டுள்ளது. எந்த முடிவு எடுத்தால் யாருக்கு லாபம் என்பதை சீனா உணர்ந்துள்ளது. இந்த சூழ்நிலையில்தான் இந்தியாவை தந்திரமாக புத்திசாலித்தனமாக சீனா தேர்வு செய்துள்ளது. அனைத்து மதத்தினரும் செல்லக்கூடிய இடம் கைலாஷ் மானசரோவர். இதை உணர்ந்த சீனா இதற்கான கதவை திறக்க ஒப்புக்கொண்டது. சரியான நேரத்தில் சீனாவும் இந்தியாவுக்கு கை கொடுத்தது. ட்ரம்புக்கு இந்தியாவால் உரக்க கூற முடிந்தது, எங்களுக்கும் வாய்ப்பு திறந்திருக்கிறது என்று. ஏன் நாம் S-400 ரஷ்யாவிடம் வாங்கக்கூடாது? Su-57 ரஷ்யாவிடம் இருந்து வாங்கக்கூடாது? கச்சா எண்ணெய் ஏன் வாங்கக்கூடாது என்று இந்தியா உலக அரங்கில் எடுத்து வைத்தது. காரணங்களை எடுத்து வைத்தது. ரஷ்யா ஒருபோதும் இந்தியாவின் புறமுதுகில் குத்தியதில்லை என்பதை வெட்ட வெளிச்சமாக காட்டியது இந்தியா. பாகிஸ்தானுக்கு F-16 கொடுக்கும்போது யாரை கேட்டு கொடுத்தது? அமெரிக்கா. அணு ஆயுதம் கொண்ட நாடு இந்தியா. உலக பொருளாதாரத்தில் 4வது இடத்தில் இருக்கிறது இந்தியா. விண்வெளியில் சாதனை என்று இந்தியா சாதனைகளை நிகழ்த்தி இருக்கும்போது அமெரிக்கா யார் இந்தியாவை அதிகாரம் செய்வதற்கு என்ற கேள்வி எழுந்துள்ளது. தற்போது உலக நாடுகளின் கவனம் சீனாவில் நடைபெற்று வரும் ஷாங்காய் உச்சி மாநாட்டின் மீதுதான் திரும்பியிருக்கிறது. பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. நண்பர்களே, எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும். நன்றி.